ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாரா புட்டிக். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தீபாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் தானே சொல்லிட்டு தான் இருக்கேன். ஓகே, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நான் சொன்ன மாதிரி தாங்க, நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் வர்றதுனால ஒரு நாளைக்கு 4 sarees தான் பார்ப்போம்னு சொன்னால், அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம நச்சுன்னு ஒரு 4 saree பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எல்லாருக்குமே பிங்க் கலர்ன்றது ஒரு பிடிச்ச ஒரு விஷயம், பிடிச்ச ஒரு கலர். நம்ம பார்க்க போகிற இப்போ சாரீஸில் அதிகமாக பிங்க் கலர் தான் நம்மளுக்கு வந்து வரும். அதில் ஒரு saree மட்டும் கலர் டிஃபர் ஆகும். ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் saree எதுன்னு பார்த்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் saree செம்ம லுக்கான ஒரு சாரீங்க, பயங்கர லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த saree. நல்ல ஒரு இது வந்து டார்க் பிங்க்கு, இந்த மிட்டாய் கலர் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு பிங்க். அதோட இங்கே பாருங்கள், இந்த எலிஃபண்ட் பேட்டர்ன் கலம்கரி ஒர்க்கில் நல்லா ரொம்ப அழகாக இருக்குங்க. நல்ல கிராண்ட் லுக் தருது. பாடி ஃபுல்லாக இந்த கொடியாக வர பிரிண்ட்டு, ஃப்ளார் பிரிண்ட் இன்னும் ரிச்சாக கொடுக்குது. பாடி ஃபுல்லாக இதுதான் வரும். நம்மளுக்கு பார்டர் பாருங்கள், இதுதான் ப்ராடான பார்டரு. அந்த பார்டருக்கு மேலே இந்த எலிஃபண்ட் வந்து சீக்வென்ஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து பாடி ஃபுல்லாக இதான் வந்துடும், உடல் முழுதும் இதான் வரும். கீழே இந்த வந்து பார்டர் இது வந்துடும். பல்லு பார்க்கலாம் வாங்க. வாவ், செம்மையாக இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பல்லு. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு கலம்கரி பேட்டர்ன், செம்மையாக இருக்குது. அப்படியே ப்ளவுஸ் பார்த்துடலாம். சரி, ஓகே, அது வந்துச்சு. இந்த ப்ளவுஸை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஓகேங்க, இதாங்க ப்ளவுஸு. நீங்கள் குழப்பிக்க கூடாதுங்க. இங்கே பாருங்களேன், இந்த பாடியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ளார்ஸ் பேட்டர்ன் வருதா? நம்ம ப்ளவுஸுக்கு பாருங்கள், குட்டியாக அதே கொடுத்துருக்காங்க. பாடி ஃபுல்லாக வந்துடும், இந்த பார்டர் வந்துடும். ஸோ இதனுடைய ப்ரைஸே நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ வந்து நான் போடுற 4 சாரீஸு கடன்னு போயிட்டே இருக்குது. ஸோ இது வந்து 1650 ஒன்லி. நான் சொன்ன மாதிரி ஒரு சாரீலையும் ஒரே டிசைன், ஒரே கலர் தான். ஸோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஎம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கலருங்க. நெக்ஸ்ட்டுமே நம்ம வந்து அதுக்கு இழைச்சது இல்லைன்ற மாதிரி தான் இதுவும் இருக்குது. இது வந்து ஒரு பிங்க் இல்லைங்க, ஒரு மாதிரி கனகாம்பர கலர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கலர். அதில் கோல்டன் ஷேடோ. ஸோ நம்ம அந்த saree பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேயுமே கோல்டன் ஷேடோ வந்துருந்தது. இந்த saree பார்க்கலாம் வாங்க. இதுவுமே பாருங்கள், நல்ல கிராண்ட் ஒர்க்கு, கிராண்டு பிரிண்ட்டு வச்சு இந்த ஃப்ளாரு இதெல்லாம் வந்துடுது பாருங்கள். நல்லா இருக்குது பாருங்கள். இந்த கலர் ஹைலைட்டுங்க, ரொம்ப ஹைலைட் இந்த கலர். இதுலேயும் பல்லு நல்லாயிருக்கு. நல்லா ஒரு ஃப்ளார்ஸ் பேட்டர்ன் கொடுத்து, ட்ரையாங்கிள்லாம் கொடுத்து, லைன்ஸாக வந்திருக்கு. ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது. இது ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக இது வந்துருங்க. நம்மளுக்கு மேலே ப்ளைனாக வந்து மேலே இந்த கரை மாதிரி வச்சுட்டு கீழே அந்த டிசைன்ஸ் கொடுத்துட்றாங்க. இதில் ப்ளவுஸ் பார்க்கலாம் வாங்க. இதில் ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் வந்துடுது ப்ளைனாக. ஓகேங்க, இதனுடைய ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ப்ரைஸுமே 1650. உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஎம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல க்ரீன் கலருங்க. க்ரீன் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த saree ரொம்ப நல்லா சூட் ஆகும். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இலை பச்சை சொல்லுவாங்களாங்க, அந்த மாதிரி ஒரு டார்க் க்ரீன். இங்கே பாருங்கள், இதுலேயுமே வந்து பார்டர் ஃபுல்லாக நல்ல ஒரு ஒர்க்கு இல்லை பிரிண்ட்டு, நல்ல ஒரு சூப்பர்வான இருக்குது. அதே குட்டி எலிஃபண்ட் வந்து ட்ரீஸ்லாம் வந்திருக்கு பாருங்கள். கிட்ட காமிமா பாருங்கள், இது ஃபுல்லாக பார்டருங்க. நல்ல கிராண்ட் லுக்கு, குட்டி ட்ரீஸ் வந்திருக்கு. குட்டி எலிஃபண்ட் வந்து மேலெலாம் பாருங்கள், நல்ல டிசைனு. நம்மளுக்கு பாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த குட்டி ஃப்ளார் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நல்லா ரீச்சாக இருக்குது, நல்லா இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக உங்களுக்கு பாடி ஃபுல்லாக வந்துடும்.
க்ரீன்னா அப்படி ஒரு க்ரீனுங்க, சூப்பரான க்ரீன். நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கு பாருங்க. பல்லு பார்க்கலாம் வாங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம பார்த்த எல்லா சாரீஸுமே டியூவல் ஷேடோ தான். எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிங்க்குன்னா அதில் ஒரு கோல்டன் ஷேடோ, ஒரு க்ரீன்னா அதில் ஒரு கோல்டன் ஷேடோ, இதுலேயுமே வந்து க்ரீனில் வந்து கோல்டன் ஷேடோ வந்திருக்கு. இந்த சாரியில் எனக்கு இந்த பல்லு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதை விட இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல எலஃபண்ட் போட்டு இது இந்த பிரிண்ட்டை தான் வந்து உங்களுக்கு பார்டரில் குட்டியாக கொடுத்துருக்காங்க. அதையே வந்து நம்மளுக்கு பிக் சைஸாக பல்லுவில் வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம ப்ளவுஸ் பார்க்கலாங்களா? இந்த சாரீஸ் எல்லாமே சிங்கிள் ஃபிட் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதில் இருந்த மாதிரியே தான் இதுலேயும் ப்ளவுஸ் வரும்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளவர் பேட்டர்ன். இந்த ப்ளவுஸை கண்டுபிடிக்கிறது அங்கே தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்க. சரி, ஃபுல்லாக பிரிச்சிட வேண்டியதான். இதோ இருக்காங்க ப்ளவுஸு. இங்கே பாருங்கள், இதுதான் ப்ளவுஸ். உங்களுக்கு இவரை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் நம்மளுக்கு. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு சாரீ பார்க்கலாம். இதை நம்ம அடிச்சுப்பேன். சூப்பரான ஒரு பிங்க்குக்கு ஒரு மெஹந்தி கான்ட்ராஸ்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குல்ல? அதே தான் கொடுத்துருக்காங்க. நல்ல அதே டார்க் பிங்க்கு, மெஹந்தி கலர் பார்டர் நல்ல ப்ராடாக வந்திருக்கு. இங்கே பாருங்க, ஃப்ளார் போட்டு ஜிக்ஸாக் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது பாடி ஃபுல்லுமேங்க எந்த ஒரு உருவப்படமும் இல்லை. உருவப்படம் இல்லாமல் ப்ளைனாக கட்டணுன்னா நல்லா இருக்குது பாருங்களேன். ஒரு மாதிரி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ரிண்ட்டு நல்ல ஒரு கிராண்டாக இருந்தது. இது நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த சேரீ. இதில் பல்லு பார்ப்போம் வாங்க. இதுக்கு வந்து பார்டர் இது தான் பெரிய பார்டரு, மேலே வந்து ஒரு ஸ்மால் பார்டர் வந்துடுது. இதுதான் உங்களுக்கு பல்லு. ஃபுல் அண்ட் ஃபுல் மெஹந்தி க்ரீன், நல்ல ஒரு கோல்டன் ஷேடோ. இதில் மடிப்பு அந்த ப்ளவுஸை உள்ளே வச்சு மடிச்சிருக்காங்க, அதுதாங்க தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் ப்ளவுஸ் உங்களுக்கு. ஓகேங்க, நம்ம 4 சேரீ பார்த்தோம். மறுபடியும் சொல்கிறேன், 4 சேரீலையுமே ஒரு கலர்ஸ் ஒரு மாடல்ஸ் தான். ஒரே மாடல்ஸ் ஒன்று தான் இருக்குது. ஸோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஎம் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.